ஆரம்பிக்கலாங்களா? அப்பாவின் செல்ல மகள்கள் திருமணமான பின் என்ன செய்கிறார்கள்? டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பாவா இருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லி போறேன். அப்பா நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துடுவாரே தவிர நம்மள செய்யன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இது இவ்வளவு ப்ராப்ளம் ஒரு தக்காளி சட்னி. கிட்டதான் இருக்கும் கடை, அது கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது. எதிர்க்க இருக்க கடை தானா? இல்ல போய் வாங்கணும் சார். அது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்பானா போன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? இத சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. எங்க அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு லிட்டில் பிரின்சஸ், ஆனா என் பொண்டாட்டி ஒரு குடும்பத்துக்கே லிட்டில் பிரின்சஸ். அந்த ஏன்னு கத்துற ஒரு வார்த்தைக்கு அவ கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் இவகிட்ட நம்ம கோவப்பட்டு பேசிடக்கூடாது. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. அட கன்றாவிய மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. எங்க உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அது ஆனா நல்லா இருக்கு. எங்க சொல்லல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆல் என்ன சிக்கல். வாயால சொன்னா மறந்துடுவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்கங்க. பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா கார் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க அப்பா போன் அடிச்சிருவாங்க. அதானே உலக வழக்கம். அப்ப நாங்க பீச்சுக்கு போறோம், நீங்க வரீங்களா? சார் எனக்கு வந்து எங்க அப்பா பக்கம் இருக்கவே முடியாது. எல்லாமே எங்க அப்பா தான். அப்பதான் எனக்கு எல்லாமே. என் அப்பா இல்லனா சாதிச்சிருக்கவே முடியாது. பேசு பேசு. என் அப்பா இல்லனா நான் இல்ல. என் அப்பா தான் எனக்கு உயிரே. அப்பாவை நம்ம வாரத்துல பார்க்கவே இல்ல அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. டாட் லிட்டில் பிரின்சஸ் உடைய இந்த ஆட்டிட்யூட நீங்க விட்டுறணும். கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எப்படி நான் இருக்கணும்ன்றது அது என்னோட சாய்ஸ். எங்க அப்பா டிசிஷனை ஃபாலோ பண்றதா இவங்க ப்ராப்ளம். அப்படி சொல்லி தங்க எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல பர்மிஷன் கேட்டு பழகாதீங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு.